நாங்கள் உயர்த்தப்பட்டது போதாது, இன்னும் நாங்கள் உயர்த்தப்படணும், இன்னும் உம்மை அறியணும், உம்முடைய அன்புக்குள்ளாக நாங்கள் இன்னும் கட்டப்படணும். எங்களுக்கு கிருபைகளை தார், எங்களை தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு வேத பகுதியை நான் வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் எடுத்துக்கொள்வோம், நாம் சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 1 to 6 வரைக்கும் எடுத்தவர்கள் நாம் சேர்ந்து நாம் வாசிப்போம். என்னோடு கூட ஒரே மனதோடு வாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தால் கர்த்தர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள். 6வது வசனத்தை சேர்த்து படிப்போம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். ஆராதனை வேளைகளிலும் இந்த வார்த்தை வெளிப்பட்டது. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஜெருசலேம் சென்று பார்த்தால் அந்த கல்லறையிலே அவர் இங்கே இல்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குமா? நான் போனதில்லை. கர்த்தர் நல்லவர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் உயிர்த்தெழுதல் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். ஏனென்றால் வராதவர்களும் சிலர் வருவார்கள். ஆமேன். ஒரு ஆமேன் செலுத்துவோம். அல்லேலூயா. ஆமேன். வராத உங்க முகத்தை எல்லாம், அந்த பொன் முகத்தை எல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷங்க. ஆமா, நாங்க சந்தோஷப்படுறதை விட வேற யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. உங்க சொந்தக்காரன் எல்லாம் இவன் வராம வரவே கூடாது, இவன் மூஞ்சில என்ன பண்ணிடக்கூடாது. சபை மட்டும்தாங்க உங்களை அன்போடு எதிர்பார்க்கும். அன்போடு எதிர்பார்க்கிற ஒரே ஒரு குடும்பம் சபை தான். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. மெய்ப்பனுக்கு தான் தெரியும் எந்த ஆடு எங்க சிக்கிட்டு கிடக்குதோ. ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த ஆடு கூட காணோமே. அல்லேலூயா. எந்த இச்சையில் அகப்பட்டு கிடக்கோ. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கிறிஸ்தவத்திலே கிறிஸ்துவின் பிறப்பு, மரணம், உயிர்த்தெழுதல், அதே போல 2ஆம் வருகை ரொம்ப முக்கியம். இதுல 3 காரியம் நடந்தது. கிறிஸ்துவின் பிறப்பு நடந்தாயிற்று, மரணம் நடந்தாயிற்று, உயிர்த்தெழுதல் நடந்தாயிற்று. இனி ஒன்று நடக்க போகிறது, இயேசுவின் 2ஆம் வருகை, ரகசிய வருகை. அதற்கு தான் நாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம். சபை எதற்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம்? உலக பிரகாரமான நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு மட்டுமல்ல என்று சொல்லுவேன். உலக பிரகாரம் நன்மை வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன், ஏராளமாக வேண்டும் என்று சொல்லுவேன், ஏராளமாக வேண்டும் என்று சொல்லுவேன், ஏராளமாக வேண்டும் என்று சொல்லுவேன். ஆனால் இது மட்டுமல்ல. ஆமென். நாம் மறுபடியும் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும்போது அவரை சந்திக்க சபை ஆயத்தப்பட வேண்டும். ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்று அதற்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவர் சொன்னபடி, வேத வாக்கின்படி அவர் உயிர் தெழுந்தார். ஆமென், ஆமென். வேத வசனத்திலே சொல்லப்பட்டதின்படி பிறந்தார். ஆமென். வேத வசனத்திலே சொல்லப்பட்டதின்படி உயிர் தெழுந்தார், மரித்தார். வேத வசனத்திலே சொல்லப்பட்டதின்படி எழுந்திருந்தார். வேத வசனத்திலே சொல்லப்பட்டபடி மறுபடியும் வரப்போகிறார். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நல்லவர். இயேசு உயிர்த்தெழுந்து முதல் தரிசனத்தை யாருக்கு தரிசனமானார்? மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார்கள். பல மரியாள்கள் உண்டு. 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அந்த மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமானார்.
என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதற்கு பின்பு அப்போஸ்தலர் 1:3 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 1:3, அப்போஸ்தலர் 1:3க்கு இவ்வளவு நேரம் ஆகக்கூடாது. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும், ஆமென், அவர் உயிர் தெழுந்து 40 நாள் வரைக்கும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவர்களுடனே பேசி அநேக சிஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். 40 வருடம் 40 நாட்கள் இயேசு உயிரோடு எழுந்து உடனே பரலோகத்துக்கு போகல. 40 நாள் வரைக்கும் அங்கே தரிசனமாகிறார். எங்கெல்லாம் ஜனங்க கூடி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தரிசனமாகிறார். அங்கெல்லாம் தரிசனமாகிறார். தரிசனமாகி பல வித்தியாசமான தனிப்பட்ட நபர்களுக்கு தரிசனமாயிருக்கிறார். ஒரு சின்ன கூட்டத்தாருக்கு தரிசனமாயிருக்கிறார். 500க்கு மேற்பட்ட மக்களுக்கு தரிசனமாயிருக்கிறார். வித்தியாசமாக. ஏன்? அவர் உயிரோடு இருக்கிறதை ஜனங்கள் நம்ப மாட்டார்கள். ஏன் தரிசனமாகிறார்? அப்படி ஒரே நாள் போயிருக்கலாமே. ஏனென்றால் இந்த மனுக்குலம் நம்பாது. இந்த மனுக்குலம் நம்பாது. இன்றைக்கும் அநேகர் என்ன நினைக்கிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள் என்று கழிந்த நாள் ஒரு வீடியோ கிளிப்பை பார்க்கும்போது ஒரு மனிதன் வேதாந்தம் பயங்கரமா ஞானி போல பேசுறான். அவர் இங்க இமயமலைக்கெல்லாம் வந்தாராம். வேதத்துல சொல்லப்படாத எந்த ஒரு புரட்டு காரியத்தை நம்ம நம்பவே கூடாது. அல்லேலூயா. அவரு என்ன இமயமலைக்கு அவர் யாரு? இப்போ ஒருத்தன் தெரிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் யாரு? பணம் எல்லாம் சாப்பிடுறாங்களே, அகோரியா அவரு? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அகோரி இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர். அல்லேலூயா. அவர் குப்பையில போய் உருள்றதுக்கு அவர் வரமாட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு வேளைகளிலே மரண வீட்டுக்கு அவர் போவாரியானால் அந்த சரீரத்தை உயிரோடு எழுப்பதான் அவர் போவார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். 40 நாள் வரைக்கும் தரிசனமாகி அவர் இருக்கிறத காண்பிக்கிறார். நம்பாத ஜனங்கள் நம்பணும். ஏன்னா கூட இருந்த தோமாவை என்ன பண்ணல, நம்பல. அவரை நான் தொட்டு அவருடைய விழாவிலே என் கையை போட்டு அந்த காயம் இருக்கிறதா என்று நான் பார்த்தால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று கூட இருந்த சீசனுக்கே நம்பிக்கை இல்ல. அப்போ உலக மக்கள் நம்புவார்களா? அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால அப்படி இருந்தார், அப்படி தரிசனமானார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்து முதல் பலனாக இருக்கிறவர். முதலாவதாக மரித்தவர்களிலிருந்து எழுந்தவர் இயேசு கிறிஸ்து. ஏனோக்கு மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். அல்லேலூயா. எலியா மரிக்காமல் எடுத்துக்கொள்ளப்பட்டவர். மரித்து எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முதல் பலன். இரண்டாவதாக அவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இயேசு கிறிஸ்து மத்திய ஆகத்திலே வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் அதற்கு எடுத்து கொள்ளப்படுவோம் என்று சொல்லி ஆமீன். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததிலே முதல் பலனானவர் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:20 அவன் தன் வரிசையில உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 15:23 படிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து சொல்ல வேண்டுமானால் நிறைய காரியங்கள் சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் இன்றைக்கு நேரம் இல்லாதபடினாலே உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவராக வெளிப்பட்டார், அவர் எப்படிப்பட்டவராக இன்றைக்கும் இருக்கிறார். இந்த 40 நாட்கள் இந்த உலகத்தில் இருந்தாரே, அவர் என்ன சொல்லி போனார், எப்படிப்பட்டவராக வெளிப்பட்டார் என்பதை குறித்து ஒரு 4 காரியங்கள், கடைசியாக நாம் செய்ய வேண்டிய 2 காரியங்களை சொன்னார். அதையும் சொல்லி நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. முதலாவதாக உயிர்த்தெழுந்த உயிரோடு இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது தடைகளை புரட்டி தள்ளுகிறவர். ஆமென். அவர் எப்படி இருக்கிறார்? தடைகளை புரட்டி தள்ளுகிறவராக இருக்கிறார். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59-60 நீங்கள் படித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு மரித்த பின்பு அவர் என்ன பண்ணினார்கள்? கல்லறையிலே வைத்து ஒரு பெரிய ஒரு கல்லை புரட்டி அங்கு கொண்டு வைத்தார்கள். கல்லால் அடைக்கப்பட்டவராக இயேசுடைய சரீரம் அந்த குகைக்குள்ளே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த கல்லை குறித்து
என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது மத்தேயு 28:2, சரி, மார்க் 16:1-3 படிங்க. அதற்கு பின்பு அந்த வசனத்தை படிக்கலாம். மார்க் 16:1-3. மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லறை இடத்துல வந்து இந்த கல்லறையில் இடத்துல இருக்கக்கூடியதான இந்த புரட்டி வைக்கப்பட்ட இந்த பெரிய கல்லை நமக்காக யார் புரட்டி போடுவார்கள்? இந்த கல் பெரிய கல்லாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். மத்தேயு 28:2 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது மத்தேயு 28:2, அப்பொழுது பூமி அதரும்படியாக கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பெரிய ஒரு தடைக்கல், இயேசு கிறிஸ்து வெளியில வரக்கூடாது என்பதற்காக, இயேசு கிறிஸ்துவை ஒருவரும் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக பெரிய ஒரு தடைக்கல் வைக்கப்பட்டது. இந்த கல் பெரிய கல்லாக இருக்கிறது. யார் புரட்டி தள்ளுவார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை யார் புரட்டி தள்ளுவார்கள்? இந்த உலகத்துல யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இந்த பிரச்சனையை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். யார் இந்த பிரச்சனையை புரட்டி தள்ளுவார்கள்? யார் இந்த பிரச்சனையிலிருந்து என்ன வெளியில கொண்டு வருவார்கள் என்று சொல்லி இவங்களுக்கு பயங்கரமான ஒரு இக்கட்டான நேரை வெறும் சகோதரிகள் காலையில அங்கு போய் இருக்கும் பொழுது வல்லமையான ஒரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் அமர்ந்தான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீராத பிரச்சனைகளை புரட்ட முடியாத, மனிதர்களால் புரட்டி தள்ள முடியாத கல்லை என் தேவனுடைய வல்லமை இறங்கி வந்து புரட்டி தள்ளும் என்ற நம்பிக்கையை உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும். என் ஆண்டவர் இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். அவர் உயிர்த்தெழும் போது முதல் செய்தது புரட்டப்படாத கல்லை புரட்டி தள்ளினார் என்று பார்க்கிறோம். 17ஆம் தேதி 5ஆம் மாதம் 2017 ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை காண்பித்தார். அநேக ஊழியர்களுக்கு முன்பதாக பெரிய பெரிய காங்கிரீட் கல்கள் இருப்பதை ஆண்டவர் எனக்கு தீர்க்கமாக ஆண்டவர் காண்பித்தார். கிட்டத்தட்ட வருடங்கள் ஆகிறது. 7 வருடங்களுக்கு முன்பதாக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்பொழுது ஆண்டவரே இந்த தடை கல் என்ன கல் என்று கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், ஒவ்வொரு கல்லும் தடைக்கல், எழுப்புதலை, சபைகளிலே எழுப்புதலை கொண்டு வர முடியாதபடி தடை பண்ணுகிற தடைக்கல் என்று சொன்னார். ஆண்டவரே இந்த தடைக்கல் எப்படி மாறும்? ஜெபத்தினால் மாறும் என்று சொன்னார். கரங்களை உயர்த்தி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புரட்டப்பட முடியாத சில தடை கற்களை புரட்டி தள்ளுகிற வல்லமை நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணு. இன்னைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம் என்னன்னா, ஜெபம்னா ரொம்ப கஷ்டம். ஜெபம்னா தடையோடு வாழ விரும்புகிறோம், பிரச்சனையோடு வாழ விரும்புகிறோம். அந்த பிரச்சனையை தீர்த்து விட்டு ஓட வேண்டும் என்று நான் விரும்புவதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடியதான ஓட்ட பந்தயத்தை ஜெயத்தோடு ஓடி முடிக்க வேண்டுமானால் அந்த தடையோடு நான் ஓட முடியாது. அந்த தடைகள் எல்லாம் நீக்கப்பட்டு லகுவாக ஓட வேண்டும். ஒரு மனிதன் லகுவாக ஓடுகிறான் ஓட்ட பந்தயத்திலே, ஒரு மனிதன் பாரத்தோடு ஓடுகிறான். யார் ஜெயிப்பார்கள்? லகுவாக ஓடுகிறவன் தான் ஜெயிப்பான். பாரத்தை சுமந்து கொண்டு போகிறவன் இறக்கி வைத்து லக்கை அடையாமல் போய்விடுவான். எனவே முதலாவதாக அந்த தடை கற்களை ஆமீன் அகற்றுகிற கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். அந்த தடை கற்களை மாற்ற என் ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம். மீகா 2:13 சொல்லப்படுகிறது, ஆமீன், நம்முடைய ஆண்டவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் தடைகளை நீக்கி போடுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிங்க, எப்பேற்பட்ட தடைக்கல் உங்கள் வாழ்க்கையில இருந்தாலும் அந்த தடைக்கலை மாற்றுகிற உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது.
இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாத தடைகளை மாற்ற அவரால் முடியும். ஆமென். குடும்பத்தார் ரட்சிக்கப்படவில்லையே, குடும்பத்தில் பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லையே, ஆமென், பிள்ளைகள் நான் சொல்வதை கேட்கவில்லையே, பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு மனமாற்றம் இல்லையே என்று சொல்லி ஏங்கி திரிந்து கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முழங்கால் ஒன்று இருக்குமே ஆனால் ஜெயம் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில கட்டாயம் நிச்சயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆசீர்வாதமான தடைகளை, ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு தடையா இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் ஆண்டவர் மாற்றுவார். ஓடுகிறேன் ஓடுகிறேன் உழைக்கிறேன் வாழ்க்கையில ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் அந்த ஆசீர்வாத தடைகளை என் ஆண்டவரால மாற்ற முடியும். குடும்பத்தை ரட்சிக்கப்பட, குடும்பத்தில் எப்பவும் பிரச்சனை, எப்பவும் போராட்டமா இருக்கிறது, இந்த தடை மாறாதா? முழங்கால் மாற்றும். எத்தனையோ சாட்சிகளை கேட்கிறோம். நிச்சயமாய் மாற்ற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். உயர முடியவில்லை, முன்னேற முடியவில்லை நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்களே ஆனால் இன்றைக்கு ஒரு உங்க பேங்க் பேலன்ஸ்ல ஒரு 0 என்று சொல்லக்கூடிய அளவுல, கையில 10 ரூபா கூட இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுல இருப்பீர்களே ஆனால் அந்த தடைகள் எல்லாம் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். ஆமென். இயேசுவை பார்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன தடை? இயேசுவை பார்க்க தடை, இயேசுவை தரிசிக்க தடை. இந்நாள் வரைக்கும் இயேசுவோடு இருந்தோம், இயேசு எங்களோடு பேசினார். இப்பொழுது இந்த கல் தடையாக இருக்கிறதே, இந்த இயேசுவை பார்க்காமல் எங்களால் இருக்க முடியவில்லையே. எத்தனை பேருக்கு இந்த பாரம் வருதோ அது உண்மையான விசுவாசி. இயேசுவை பார்க்காம மட்டும் என்னாலே இருக்க முடியாது ஐயா. சொந்த பந்தங்களை பார்க்காம இருக்கலாம், யாரை வேண்டுமானாலும் பார்க்காமல் இருக்கலாம். என் இயேசுவை பார்ப்பதற்கு ஐயோ இந்த பெரிய கல் தடையா இருக்கிறது, யார் எனக்கு உதவி செய்வார்கள்? ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தேவைகள் வரும்போது சில வேளைகளிலே சில துக்கங்கள் வரும். ஆனால் எப்பொழுது தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லையோ அப்பொழுதுதான் அளவுக்கு அதிகமான ஒரே துக்கம், ஒரே பாரம், ஒரே டென்ஷன், ஒரே பயம் எல்லாம் வந்துடும். நீங்க கர்த்தரை தரிசிக்காம உங்க வாழ்க்கையை ஓடிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில பயம் உண்டாகும். கர்த்தர் இல்லாம நீங்க ஓடிட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில டென்ஷனா இருப்பீங்க. எப்பவும் டென்ஷன், எப்பவும் கோபம், யாரை பார்த்தாலும் கோபம், யாரும் ஒண்ணும் சொல்ல முடியாது, எப்பவும் பிரச்சனை, ஒரு வார்த்தை பேசினா பிரச்சனை. இயேசுவை பார்க்காம இருக்கிறவருடைய வாழ்க்கையில ஒரு சஞ்சலம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு 3 ஆண்டுகள் இயேசுவோடு இருந்தார். அவர்கள் எல்லாம் இயேசுவோடு இருந்தார். இயேசுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவருடைய பொன் முகத்தை பார்த்து பார்த்து வாழ்க்கையில ஒன்னும் சம்பாத்தியம் இல்லை, ஆனாலும் வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தாங்க. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எதை குறித்தும் கவலைப்படல. இப்ப இயேசுவின் சடலம் இருக்கிறது. இயேசு உயிரோடு இல்லை என்று அவர்களுக்கு தெரியும். இயேசுவின் சடலம் தான் இருக்கிறது. ஐயா, இந்த சடலத்தை ஆயிலும் நான் பார்க்கிறேன். ஐயா, எவ்வளவு அன்பு! அந்த டெட் பாடியை நான் பார்க்க போறேன், எவ்வளவு அன்பு! அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் சாவு வீட்டுக்கு போனா அங்க பே வந்துரும் சொல்லிட்டு விசுவாசி கொண்டு வீட்டுல ஒரு சாவு வந்தா கூட போக மாட்டேங்கிறோம். அல்லேலூயா. அந்த பே ராத்திரி வந்து அமுக்கும். எப்படி அமுக்கும் கேக்குறேன்? எப்படி அமுக்கும்? நீ அமுக்க இடம் கொடுக்கிற. அல்லேலூயா. ஐயா, எப்ப பார்த்தாலும் நான் பேயை தான் தரிசிக்கிறேன்னா, இப்போ பேய நீ தரிசிக்கணும். ஒரு நாள் நான் சொன்னேன், பெட்ரூம்ல கீழே இருக்கும் பொழுது நான் அபிஷேகம் 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 அதிகமா நான் ஜெபம் பண்ணுவேன். அப்படித்தானே? எல்லா ஜெபத்திலும் அபிஷேகத்தை தான் முக்கியத்துவம் கொடுப்போம். அப்ப கீழே பெட்ரூம்ல வந்து என்ன சொல்லிச்சு, ஒரு நாள் பகல்ல அந்த பிசாசு நேரம் வந்துச்சு. அந்த பக்கத்துல என்ன பின்னாடி இருக்கிறத நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்சிச்சு பொல்லாத வந்திருக்கிறான். என்ன நீ பெரிய அபிஷேகம் அபிஷேகம் பேசுற, இந்த அபிஷேகத்தை வச்சு ஒன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சவால் விட்டுச்சு. நான் என் டைரியில நான் நேற்றைக்கு இந்த டைரி எடுத்து பார்த்தேன். நான் என்ன எழுதுனேன் தெரியுமா? இந்த பிசாசு எம்மாத்திரம் நான் சொல்லல. ஆண்டவரே, இந்த பிசாசின் எதிர்ப்புகள் எல்லாம் எனக்கு இருக்கப்பா, ஆனால் அபிஷேகத்தால் கூடாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர் கிரியை செய்யும் வந்து டைரியில எழுதி வச்சேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
பிசாச பார்க்க கூடாது என்பதல்ல, ஆனா வாழ்க்கையே பிசாசை பார்த்துட்டு இருக்க கூடாதுன்னு சொல்றேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவர். இயேசு பிசாச பார்த்தாரா இல்லையா? ஆமென். எப்ப பார்த்தாரு? ஊழியத்துக்கு ஆரம்பிக்கிறது என்று ஆகிறதுக்கு முன்னாடியே இயேசு பார்த்துட்டார் பிசாச. என்னைக்கும் பிசாச பார்க்கல. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பிதாவின் முகத்தை அவர் தரிசித்துக் கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் பார்த்தார், இயேசுவை பார்த்தார். ஆனால் தான் வாழ்க்கையில பிரச்சனைகளை தாண்டி முன்னேறி செல்ல முடிந்தது. எத்தனையோ சவால்கள், எத்தனையோ எதிர்ப்புகள், எத்தனையோ எதிரிகள், எதிர்மறையான போராட்டங்கள், அத்தனைகள் மத்தியிலும் தேவ சித்தத்தை அவரால் ஏன் செய்து முடிக்க முடிந்தது? அவர் இயேசுவின் முகத்தை பார்க்கிறவராயிருந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எத்தனை காலங்கள் இயேசுடைய முகத்தை பார்க்காமல் காலத்தை தாழ்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் காலையிலே நேரடியாய் உன் வேலையை செய்ய ஓடுகிறாய், நேரடியாய் மற்ற மக்களுடைய முகத்தை பார்க்க ஓடுகிறாய் உன் வாழ்க்கையிலே. அதனால் தானே தோல்வி என்பதை நீ அறியாமல் இருக்கிறது என்ன? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வாழ்க்கையில பிரச்சனை? நான் சொல்வேன், கிறிஸ்தவத்துல வந்தா பிரச்சனை இல்லைங்கிறதல்ல. இயேசு பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவ சித்தத்தை செய்தார். இயேசு பிரச்சனைகளின் மத்தியிலும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றுகிறவராயிருந்தார். உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்து ஒரு தரிசனம் உண்டு, உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அதை நீ செய்து முடிக்க வேண்டுமானால், ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்க வேண்டுமானால், நீ ஒவ்வொரு நாளும் தேவ பிரசன்னத்தை உணர வேண்டும். வாழ்க்கையிலே தேவனுடைய முகத்தை பார்க்கலனா, அவருடைய பிரசன்னத்தை உணரலனா, வாழ்க்கையில துக்கத்தை அனுபவிக்கிறீர்களோ, அதுதான் உண்மையான கிறிஸ்தவ ஜீவியம். ஐயா, என்னால ஜெபிக்க முடியல, ஐயா என்னால பைபிள் படிக்க முடியல, என்னால கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் என்னால ஜெபிக்க முடியல. அந்த கேள்வி இருந்து நீங்க முயற்சி பண்றீங்களா? அந்த கேள்வி இருக்குது, அப்படியே விட்டுறீங்களா? முயற்சி பண்றோமா? அல்லேலூயா. முயற்சி பண்ணி அந்த வாஞ்சை இருக்கு பாத்தீங்க, அதான் முக்கியம். சிலதை நம்மளால செய்ய முடியும், சிலதை செய்ய முடியாது. ஆனால் அதே நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாஞ்சை தான் நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு நாள் நமக்குள்ள அந்த வாஞ்சையும் அந்த விருப்பம் இருந்தால், இவங்க வாஞ்சையோடு விருப்பத்தோடு போனாங்க, இவங்களுக்காக அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது, நமக்காக ஒரு கல் புரட்டப்படும். ஒரு நாள் இயேசுவை நேராய் தரிசிப்போம். ஆனால் இந்த உலகத்திலே தேவ பிரசன்னம் நம்மோடு இறங்கி வர வேண்டும். வாழ்க்கையில பல போராட்டம், அதுலயும் இந்த காலத்துல எல்லாம் நம்ம உலகத்துல ஒரு நாள் வாழ்ந்து கழிப்பது என்பது ரொம்ப கடினமான காரியம். இந்த காலத்துல இயேசு இல்லாம உங்க பிள்ளைகளை நீங்க பரிசுத்தமா நடத்த முடியாது. இயேசுவ இல்லைன்னா உங்க வாழ்க்கையில, நம்ம சபையா இருந்தாலும் சரி, இயேசுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற ஏதோ காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா ஜெயிக்க முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது, ஒன்னும் செய்ய முடியாது. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? அல்லேலூயா. அதனால காலையில அவருடைய முகத்தை பாருங்க, அவருடைய முகத்தை பாருங்க. அவர் அன்னன்னைக்கு நம்ம தாண்டி போக வேண்டிய செங்கடலை தாண்டி போக பலனை தருவார். நாம் தாண்டி போவதற்குரிய, யோர்தானை கடந்து போவதற்குரிய பலனை ஆண்டவர் நமக்கு தர வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கும்போது, செய்யும் வேலையில் பலனை தருவார். செய்யும் வேலையிலே பலன் இல்லாம நீங்க இருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டது தெரியுமா? இதெல்லாம் எங்கேயா இருக்குது? உயிர்த்தெழுந்த இயேசு இதெல்லாம் செய்தாரா என்று நீங்கள் கேட்கலாம். இருக்கிறது. யோவான் 21ஆம் அதிகாரம் 3-6 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால், யோவான் 3ஆம் அதிகாரம் 21-6 வரைக்கும் வசனங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 3-6. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமானது போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, பொசிப்பதற்கு ஏதாயிலும் உங்களுக்கு உண்டா என்றார். ஒன்றும் இல்லை என்றார்கள். பாருங்க, ஏன் அவங்க மீன் பிடிக்க போனாங்க? இயேசு மரித்த பின்பு சீசர்கள் மீன் பிடிக்க போனாங்க. ஏன் மீன் பிடிக்க போனாங்க? யாராலும் சொல்லுங்க. நம்ம கற்ற சத்தியம் என்ன? யாராலும் சொல்ல முடியுமா? ஏன் போனாங்க? பின்வாங்கிய போனாங்க? இல்ல, அவர்களின் தொழில் மீன் பிடிக்கிற தொழில். ஆமென். ஏன் மீன் பிடிக்க போனாங்க? இயேசு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு குறை இல்லை. அப்பத்துக்கு அப்பந்தான், கறிக்கு கறி தான், மீனுக்கு மீன் தான்.
எங்க போய் மற்றவங்களை வயல்ல போய் ஏதாவது கதிர்களை பொறுக்கினா கூட ஒன்றும் செய்ய மாட்டார். லிபரலா பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம சின்ன பிள்ளைகளை நடத்துறது போலதான் சீசர்களை நடத்தினார். ஆனால் நிருபங்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கண்டிஷனா நடத்துகிறார். அல்லேலூயா. சுவிசேஷம் என்பது பிள்ளைகளை நடத்துகிற ஒரு விதம், ஆனால் நிருபங்கள் என்பது முதிர்ச்சியானவர்களை நடத்துகிற ஒரு விதம். என்றைக்கும் பிள்ளைகளா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. முதிர்ச்சி உள்ளவர்களா இருக்கணும். என்னைக்கும் பால் குடிக்க கூடாது. எல்லைக்கும் திடமான ஆகாரத்தை உட்கொள்கிறவர்களா இருக்க வேண்டும். கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமேன். இயேசு இருக்கிற வரைக்கும் ஒன்று குறையில்ல. இப்பொழுது இயேசு போயிட்டார். தேவை அதிகம் ஆயிற்று. என்ன அதிகம் ஆயிற்று? தேவை அதிகம் ஆயிற்று. குடும்பத்தை நடத்த வேண்டிய கட்டாயம். நம்ம எல்லாருக்கும் குடும்பம் இருக்கு, எனக்கும் குடும்பம் இருக்கு, சபை இருக்கு, அதுக்கு மேல இது எல்லாத்தையும் நடத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எத்தனை பேருக்கு குடும்பம் இருக்கு? குடும்பம் இருக்கிறவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. சில ஆட்களுக்கு குடும்பம் இருக்கு, அது குடும்பம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ அதனால கையை உயர்த்தல போல இருக்கு. குடும்பம் இருக்கான்னு கேட்டேன். புரியுதுங்களா? குடும்பம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டேன். அவங்க மட்டும் கையை உயர்த்து வைங்க, நான் பார்க்கட்டும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் குடும்பம் இருக்கு. இங்க போடுங்கம்மா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எதிர்காலத்துல குடும்பம் வரும். நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். குடும்பம் ஏற்ற நேரத்துல வரும். ஆமாவா இல்லையா? குடும்பம். ஆனா குடும்பத்தை நீ தேடாத, குடும்பத்தை நீ தேடாத, அது தேடி வரும். கர்த்தர் நல்லவர். ஓகே, ஆமென். வார்த்தைக்கு இப்ப பாருங்க, வேலைக்கு போறாங்க. மறுபடியும் என்ன வேலைக்கு போறாங்க? வேலை போனாதான் சாப்பாடு, வீட்டுல அடுப்பு பத்த வைக்க முடியும். அப்படிப்பட்டதான ஒரு நிலையில போகும்போது இயேசு கேட்கிறார், பிள்ளைகளே, புசிக்கிற ஏதாவது உங்களுக்கு இடத்துல உண்டா? ஏதாவது கிடைச்சிச்சாப்பா? ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற, நீங்க வேலைக்கு போறியப்பா, உன் குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுல ஏதாவது உனக்கு கிடைச்சிச்சா? உன் பிள்ளை மனைவி பிள்ளைகளை பட்டினி போடாத அளவுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு ஏதாவது கிடைச்சிச்சா? ஏதாவது இருக்குதா? ஏதாவது இருக்குதா? இவங்க சொன்ன வார்த்தை ஒண்ணும் இல்ல ஆண்டவரே. அல்லேலூயா. என்ன சொன்னாங்க? ஒண்ணும் இல்ல. இப்படி யாராலும் சொல்லிட்டு இருக்கிறீங்களா? என் வீட்டுல ஒண்ணும் இல்ல, என் வீட்டுல அரிசி இல்ல, என் வீட்டுல பருப்பு இல்ல, என் வீட்டுல எண்ணெய் இல்ல, என் வீட்டுல ஒண்ணும் இல்ல. சீசர்களை தான் சொன்ன, ஒண்ணும் இல்ல ஆண்டவரே, ஒரு மீன் கூட கிடைக்கலப்பா. எங்க வீட்டை நடத்தக்கே மீன் கிடைக்கல, எங்க மனைவி பிள்ளைங்க சாப்பிடுறதுக்கே என்ன இல்ல, மீன் இல்ல. இதுல எங்க ஆண்டவரே வியாபாரம் கொண்டு போறதுக்கு? வியாபாரத்துக்கு போறதுக்கு, வியாபாரத்துக்கு போனாதானே 10 ரூபாய் கையில இருக்கும். ஃபர்ஸ்ட்ல என் பசியே ஆற்ற முடியல, எங்க பிள்ளையுடைய பசியே ஆற்ற முடியல, ஒண்ணும் இல்லைன்றாங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மறுபடியும் இந்த நிலையில் நீங்க இருந்தா ஆண்டவரான அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? படகுக்கு வலது டைரக்ஷன் காமிக்கிறார். எப்பா, இந்த பக்கம் போப்பா, அங்க மீனை நான் பார்க்கிறேன், என் தரிசன கண்களினால் நான் பார்க்கிறேன், அங்கே மீன் இருக்கிறது. இவங்களுக்கு மீன் பிடிக்க தெரியாத வித்த ஒண்ணும் இல்ல. இவங்க எல்லாம் கடல்லே பிறந்து கடல்லே வளர்ந்த ஆட்கள். ஆனா வித்தை, எந்த வித்தையும் ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகுது. சில நேரத்துல திறமை, தாளந்து, படிப்பு, அறிவு, இதெல்லாம் ஒண்ணும் சீரோன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்லுவீங்க, இதுதான் என் வாழ்க்கையில என்ன நடத்தும் நீங்க நினைச்சா நம்ம வெக்கப்பட்டு போயிடுவோம். இயேசுவோடு இருந்தவங்க தான் இயேசு செஞ்ச அற்புதத்தை பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு அற்புதம் இல்ல. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? வலது பக்கம் போடுப்பா. ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரிதான், ஆண்டவர் தந்த வேலை தானா நீங்க செய்யறீங்க? இல்ல ஆண்டவர் தராத வேலையை செய்வீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் செய்யறீங்களா? இந்த வேலை தான் நான் செய்யணுமா? கோழி மேய்க்க சொன்னா என்னதான் மேய்க்கணும்? பன்றி மேய்க்க போக கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கார் ஓட்ட சொன்னா பஸ்ஸ ஓட்ட போக கூடாது சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேலை? அல்லேலூயா. அவருக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படி செய்யுங்க. ஆண்டவர் சொன்னார், இதை செய்யுங்கப்பா, இங்க போடு. போட்ட உடனே வலை கிளியத்தக்கதான மீன் கிடைத்தது. அதிலே 153 பெரிய மீன்கள் கிடைத்தது என்று 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில ஆண்டவர்
எப்படி பேசுறாருன்னு கவனிக்கணும். எந்த ரூட்ல பேசுறாருன்னு தெரியாது. எந்த ரூட்ல, ஆராதனையில பேசலாம், ஜபத்துல பேசலாம், செய்தியில பேசலாம். நீ தனியா போயிட்டு இருக்கும் போது எம்மாவூர் சீசரோட ஆண்டவர் பேசிக்கொண்டு போனாரே, அப்படி பேசலாம். சொப்பனத்திலே பேசலாம், தரிசனத்திலே பேசலாம், சின்ன பிள்ளைகளை கொண்டு பேசலாம். ஆனால் நீ பேசுகிற வார்த்தைக்கு நீ என்ன பண்ணணும்? அசால்ட்டா நினைக்க கூடாது. ஒரு பதில் ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னா, இதை நீ என்ன செய்ய போறேன்னா அது சரியா பதில் சொல்லு. பதில் சொல்லாதவன் பைத்தியக்காரன். பதில் சொல்லாதவன் இல்லன்னு என்ன சொல்லுவான்? அரை லூசுன்னு சொல்லுவான். ஒரு ஆள் உன்கிட்ட ஒரு ஒரு காரியத்தை கேட்டா என்ன பண்ணு? சரியா தெளிவா என்ன பண்ணு? இப்ப நான் மறுபடியும் சொல்றேன், தெளிவா பதில் சொல்லாதவன் யாரு? பைத்தியக்காரன். நம்மள பைத்தியக்காரனா இருக்க ஆண்டவர் நம்மள தெரிந்தெடுக்கல. தெளிவா பதில் சொல்லு. இன்னும் ஒண்ணு சொல்லுங்க, நின்னு பதில் சொல்லு. சொல்லுங்க, நின்னு பதில் சொல்லு. முகத்தை இங்க பார்த்து பதில் சொல்லாத, நேர பார்த்து பதில் சொல்லு. தெளிவா சொல்லு. சொல்லுங்க. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆவியானவர் குழப்பத்தின் ஆவியானவர் இல்ல. ஒரு மாதிரியா போக கூடாது. ஆமென். மனுஷனா வாழணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணணும். மனுஷனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பன்றி எப்போ எங்க பார்க்கணும்னா கீழே தான் பார்க்கும். படைத்தவரை பார்க்கவே பார்க்காது. அல்லேலூயா. அதனாலதான் என்ன பண்றாங்க, அந்த பன்றிய சாகடிக்கும் போது என்ன பண்றாங்க? மண்ணை தோண்டி புதைச்சு என்ன பண்றாங்க? இங்க எப்படி சாகடிக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனா தென் பக்கத்துல எல்லாம் அப்படிதான் சாகடிக்கிறாங்க. அல்லேலூயா. அது சவுண்ட் போடுறதா அப்படிதான் ஒரு மாதிரியா போடும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு நல்ல பகுத்தறிவுக்கு மேல ஒரு ஆவி இருக்கு நமக்கு. ஆமென். மனசாட்சிக்கு மேல இன்னொரு ஆவி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். கீழ்ப்படிதல். ஆதாமுடைய வாழ்க்கையில வீழ்ச்சிக்கு காரணம் என்ன தெரியுமா? வீழ்ச்சிக்கு காரணம் என்ன? கீழ்ப்படிதலா கீழ்ப்படியாமையா? அப்ப கீழ்ப்படியாமை இருந்தா நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இருக்காது. கீழ்ப்படியாமை ஆசீர்வாத தடைகளை கொண்டு வரும். ஆமென். இதுதான் ஒத்துக்கொள்றேன் ஐயா, என் வாழ்க்கையில சவால் நீங்க சொல்லுவீங்க. இதுதான் கஷ்டம். என்னது? இதுதான். ஆமா, நேற்றைக்கு இங்க ஜபம் இருக்கு. ஆனா பிரஸ்பிக்டர் இன்னும் அங்க இருக்கக்கூடிய சில முக்கியமான பாஸ்டர் சொன்னாங்க, மேலக்கோட்டையூர்ல நாளைக்கு பிரதிஷ்ட ஆராதனை உண்டு, நீங்க வாங்க பாஸ்டர்னு கூப்பிட்டாங்க. நான் இதை விட்டுட்டு என்ன பண்ணினேன், இங்க ஜபம் நடத்துறவங்க ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொறுப்பாளர்களுக்கு இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்? சாக்கு போக்கு சொல்லவும் முடியுமா? முடியாதா? முடியும். சாக்கு போக்கு சொல்லவும் முடியும், கீழ்ப்படியவும் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. கீழ்ப்படிந்தா ஆசீர்வாதம். கீழ்ப்படிந்தா ஜீரோவில் இருந்து ஆண்டவர் எந்த நிலைக்கு உயர்த்த எத்தனை பெர்சன்டேஜ் உயர்த்துகிறார்? 153%. பெர்சன்டேஜ்னாலே 100 தான். இது எப்படி 153? அதுக்கு யார்கள் ஃபார்முலா? யாரால் படிச்ச பிள்ளைங்க, நமக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியல. நல்ல கணித மேதைகள் யாரும் இருக்கிறீங்களா? 153% அப்படி உண்டா? சொல்லிருங்க. இல்லையா? என்னமோ ஒரு கணக்கு ஒண்ணும் இல்லாத இடத்துல இருந்து 153 மடங்குன்னு சொல்லாங்களே. ஆமென். சீரோ கூட என்னதோ பெருக்கினாலே என்னதான் வரும்? அது கூட இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதான் பெரிய ஒரு வேதனை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்போ பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். நம்ம வாழ்க்கையில மேன்மை அடையணும். இந்த சபைக்கு வர்ற நீங்க உயர்த்தப்படணும். ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரோ அதுக்கு அப்படியே உடனே என்ன பண்ணிடணும்? ஐ சரண்டர் ஆல். ஆமென். எல்லாத்துக்கும் நான் என்ன அர்ப்பணிச்சிறேன் ஆண்டவரே. ஆமென். கடைசியாக மூன்றாவது பார்க்கும்போது இன்னும் 2 காரியம் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்மேல் கரிசனையும் அக்கறையும் உள்ள தேவன். யோவான் 2:12 பார்க்கும்போது சொல்றாரு, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நீங்க சாப்பிடாம போற நேரத்துல யாராயாலும் வாருங்க போஜனம் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நான் அப்ரெண்டிஸ் பார்க்கும்போது, அப்ரெண்டிஸ் படித்துக் கொண்டிருந்த ஐடிஐ முடித்துட்டு அப்ரெண்டிஸ் படித்துக் கொண்டிருக்கும் பூந்தமல்லி டிப்போ 700 ரூபாய் ஸ்டைஃபண்ட். 700 ரூபாய் ஸ்டைஃபண்ட். அது ஒரு நாள் கூட என்ன பண்ண மாட்டேன், லீவ் எடுக்க மாட்டேன். ஆனா 450 ரூபாய் ரூம்ல நீலாங்கரையில அன்னைக்கு தனியா இருந்தேன். 450 ரூபாய். கரண்ட் பில்லோட 500 ரூபாய் வரும். சம்பளம் எவ்வளவு? 700 ரூபாய். வீட்லயே அப்ப எல்லாம் ஜிபே, அந்த பே, இந்த போன் பே எல்லாம் இல்ல. லெட்டர் தான் எழுதணும். அதெல்லாம் லெட்டர் எல்லாம் கேட்கறதுக்கு நம்ம மானஸ்தேன். நம்ம எல்லாம் என்ன பண்ண மாட்டோம், அதெல்லாம் செய்ய மாட்டோம். 200 ரூபாய்.
அது ஒரு நாள் கிட்டத்தட்ட 700 ரூபாயில ஒரு 30 ரூபா, ஒரு நாள் சம்பளம் 30 ரூபான்னு நினைக்கிறேன். அது குறைஞ்சா கூட முகையெல்லாம் வாடி போயிடும். 30 ரூபா குறைஞ்சா, இன்னைக்கு 30 ரூபாய் ஒரு டீ கூட இல்ல. அப்போ நல்ல தோசையும் கறியும் சாப்பிட ஆசை இருக்கும். பூந்தமல்லி ரோட்ல அப்படி போயிட்டு வர வழியில தோசையும் கறியும் வச்சிருந்தா நமக்கு தோசைகள்ல இப்ப எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, இந்த கையேந்தி போகல பார்த்தது இல்லை நீங்க எல்லாம். ஒரு தோசையும் ஒரு கறியும் வாங்கி சாப்பிடலாம்னா கையில என்ன இருக்காது, காசு இருக்காது. அப்போ அங்க அண்ணன்மார் உண்டு. அவங்க ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கிற அண்ணன்மார். அவங்க ரூம் எடுத்து அங்க அந்த அந்த ஏரியாக்குள்ள இருப்பாங்க. வா தம்பி போகலாம், வா தம்பி போகலான்னு சொன்ன உடனே என்ன கிடைக்க போகுது, எனக்கு சாப்பாடு கிடைக்க போகுது. சரி அண்ணா போகலாம், அவ்வளவுதான். அல்லேலூயா. நான் வர மாட்டேன், நான் மானஸ்தேன் எல்லாம் சொல்லக்கூடாது அந்த நேரத்துல. எனக்கு என்ன தேவை? அல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுல ஒண்ணும் இருக்காது, ஆனா வேற எங்க எதையால கொடுத்தா என்ன பண்ண மாட்டாங்க? வீட்டுல ஒண்ணும் இருக்காது, மற்றவங்க யார எதெல்லாம் கொடுத்தா அங்க போய் என்ன பண்ணுவாங்க? யூகோ பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இதெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், எங்க குடும்பத்துக்கு இதெல்லாம் என்ன ஆகாது, நாங்க ஜமீன், நாங்க யாரு? பரம்பரை ஜமீன். ஐயா ஜமீனு மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது ஐயா. கந்தையானாலும் கசைக்கு கட்டு, கூழானாலும் குடி ஐயா. ஒரு காலத்துல, அந்த காலத்துல எனக்கு தெரியும், அரிசி வீட்டுல வேக வைக்க மாட்டாங்க. ஏன்னா நான் சின்ன பையன், எனக்கு தெரியும். சோளம் ஐயாக்கெல்லாம் தெரியும்ல, ரைஸ் கிடைக்காது. சோறதான் என்ன பண்ணுவாங்க, வேக வைப்பாங்க. கோதுமை சோறு, சோளம் இதெல்லாம் வச்சு சோளச்சோறுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்துட்டு என்ன பண்றோம், சாப்பிடுறோம். அது பஞ்சம்ங்கிறது எப்ப நமக்கு வரும்னு தெரியாது. சாப்பாடை மட்டும் ஒரு மாதிரியா சீட்டிங் பண்ண கூடாது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. ஆமென். வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னா எப்படி இருக்கும்? ஒண்ணு இல்லாத ஆட்களுக்கு தான் தெரியும். பசி பஞ்சம் பட்டினியில் இருக்கிறவங்களுக்கு தான் வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து, சீசரை பார்த்து வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அவங்களுக்கு தெரியும், சீசர்கள் இரவெல்லாம் என்ன பண்ணாங்க, மீன் பிடித்தாங்க. ஒண்ணு இல்ல, ரொம்ப வாடி வாழ்க்கையில சோர்ந்து போயிட்டாங்க. பிள்ளைகளை குறித்து தகப்பனுக்கு நன்றாகவே தெரியும். நம்மை குறித்து நன்றாக அறிந்திருக்கிறார். என்ன ஒருத்தர் அறியல நீங்க சொல்லாதுங்க, உங்க ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவரே சாப்பாடை ரெடி பண்றார், கறி நெருப்ப போடுறார், மீனை எடுத்து வைக்கிறார். அவங்க கரையை அறிட்டு 153 மீனையும் இழுத்து கொண்டு வச்சிட்டு வந்து பார்த்தா இங்க சாப்பாடு ரெடியா இருக்கு. இவ்வளவு அக்கறை உள்ள தேவன், இவ்வளவு கரிசனை உள்ள தேவன் தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன். இதுக்கு ஒரு அல்லேலூயா செலுத்த கூடாதா? அவன் வரட்டும், அவன் பிடிச்சிட்டு வரட்டும், அவன் செய்யட்டும். நான் பெரிய கடவுள் இல்லையா? அவர் பெரிய கடவுள் தான். ஆனா சாதாரணமான உன்னையும் என்னையும் தேடி வருகிற நேசிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. கறி நறுப்பு போட்டு ஜனங்களுக்கு சுட சுட மீனும் சொல்லும் போது நிறைய பேருக்கு வாயில எல்லாம் வருது. எனக்கு அதை விட அதிகமா வருது. ஏசப்பாவுக்கு கையில இருந்து மீனும் அப்பவும் சாப்பிட்டா எப்படிங்க இருக்கும்? நல்லா இருக்குமா? ஏசப்பா அன்னைக்கே நான் உங்க கூட பிறந்திருக்க கூடாதா? பிறந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சீசர்கள் ஓடிதான் போனாங்க, நம்ம இங்க இந்தியாவுக்கு ஓடிடுவாங்க இருந்துங்க. ஐயோ, புரியுதுங்களா? சீசர்கள் பிந்தைய காலத்துல ஊழியம் செஞ்சாங்க. எனக்கு இந்த இஸ்ரேல் தேசமே வேண்டாம் ஐயா, நான் எங்கன்னா நான் ஒரு அகதியா ஏதாவது ஒரு மூலையில போயிடுறேன். ஆண்டவர் அதெல்லாம் இருக்கக்கூடாதுதான் இன்னைக்கு கிருபையா கண்டும் காணாமல் இருந்து விசுவாசிக்கிறோம் பாக்கியவான்னு சொல்லி நம்மள விசுவாசின்னு சொல்லிட்டு கையை தட்டிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். களைத்து போயிருப்பது எல்லாம் அவருக்கு தெரியும். அப்பத்தை மீனை எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். நமக்கும் ஆண்டவர் அப்பமும் மீனும் தருவார். ஆமென் சொல்றவங்க மட்டும். நான் இந்த செய்தி எடுக்கும்போது நான் சொன்னேன், எங்க குடும்பத்துக்கு சபை மக்களுக்கு ஆவிக்குரிய அப்பத்தையும் மீனையும் தருவார், சரீர பிரகாரமான அப்பத்தை மீனையும் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் தருவார் என்று சொல்லுகிறவர்கள் கரங்களை உயர்த்தி தருவார். 40 ஆண்டுகள் அப்பத்தை கொடுத்தார். 40 ஆண்டு, 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 40 ஆண்டு, 400 ஆண்டும் கொடுக்க முடியும், 4000 ஆண்டு கொடுக்க முடியும். அவர் உங்களை போஷிக்க முடியும். இன்னைக்கு விசுவாசமா போங்க.
அவர் உங்களை நடத்த முடியும். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இயேசு ஒரு முறை இந்த உலகத்துல இருக்கும்போது இயேசு ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன். அந்த வசனத்தை படிப்போமா? மத்தேயு 15:32. மத்தேயு 15:32. இந்த உலகத்துல இருக்கும் பொழுது இயேசு தேடி போன ஜனங்களை சும்மா விடுவாரான்னு பாருங்க. அழைத்து, ஐயா, ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஒரே கடவுள் இயேசுதான். நமக்காக பரிதபிக்கிற ஒரே தெய்வம் இயேசு. பரிதபிக்கிறேன், பரிதாபப்படுகிறேன். இந்த பிள்ளைங்க எல்லாம் பஸ் பேருக்கு கூட பணம் இல்லாம இந்த ஆராதனைக்கு வந்திருக்குதுங்க. காணிக்க போட கூட பணம் இல்லாம இந்த ஆராதனைக்கு வந்திருக்குதுங்க. என்ன பார்க்க வந்திருக்கிறதுங்க? என் பாதத்துல வந்து அமர்ந்திருக்குதுங்க. அல்லேலூயா. என் பாதத்துல வந்து இருக்கிறாங்க. பாக்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இது ஒரு கூட்டமாக வந்தோம் என்று நினைக்காதிருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற உலாவருடைய கர்த்தருடைய கண்கள் உண்மையில் லோக்கமாயிருந்து கொண்டிருக்கிறது. உன் சூழ்நிலைகள் அறிவார். பார்த்து கொண்டே இருக்கிறார். பார்த்து கொண்டே இருக்க பரிதபிக்கிறேன். ஐயோ, 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒண்ணும் இல்ல இருக்காங்களே. மனசே இல்ல. உங்களை பட்டினியா வைக்க அவருக்கு மனசே இருக்காது. இயேசு எனக்கு பட்டினியை தந்தார் சொல்லாதுங்க. இயேசு சொல்றதுபடி செய்து நல்ல வேலையை செய்யுங்க. நல்ல வேலையை செய்யுங்க. நல்ல கரங்களை தட்டி சோம்பேறியா இருக்காது. நல்ல வேலையை செய்யுங்க. வேலை ஸ்தலத்துல எஜமானன் உனக்கு போன் பண்ணா போனை எடு. போனை பார்ப்பேன். தேவையான போனா இருந்தா என்ன பண்ணுவேன்? எடுப்பேன். தேவையில்லாத போனா தூக்கி போடு. ஆனா அந்த தேவையில்லாத போன் தான் உன்னை உயர்த்தும் நினைச்சு பாரு. அந்த தேவையில்லைன்னு நினைக்கிற இல்ல ஒரு போன் நம்பர், அந்த போன் நம்பர் தான் உன் தலையை உயர்த்தும். அது உனக்கு தெரியாது. நீ மூல அறிவுல உலக அறிவுல நீ நினைக்கிற இவன் வேண்டாதவன், இந்த உறவு. சில ஆட்கள் எல்லா உறவையும் முறிச்சிருவான். என்ன முறிச்சிருவான்? எல்லா பழக்கத்தை, ஒரு பழக்கத்தை கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிடக்கூடாது. ஒரு உறவை கூட என்ன பண்ணிடக்கூடாது. சொந்தமோ பந்தமோ ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு உறவை கூட என்ன பண்ணிடக்கூடாது, கட் பண்ணிட. அதுக்காக எப்பவுமே நான் வீட்டுல போய் சட்டியிலும் பெட்டியிலும் கிடையாது நான் சொல்லல. புரியுதுங்களா? அதுவும் உறவு தானா போயிடும். ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கணும் இப்பமா. ஆனா நீ எத்தனை உறவை முறிச்சிட்டு வந்திருக்கிற? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு. இந்த உறவை யார் உருவாக்கி தந்தது? எனக்கு ஆண்டவர் சொன்னார். ஒரு சகோதரி என்ன அழைத்தாங்க. நான் சொன்னேன், என்ன ஆண்டவரே இது எப்பமோ அழைக்கிறாங்க? நான் சொன்னேன், இந்த உறவை உருவாக்கி தந்தது நான் தான் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நீர் தந்த உறவை நான் கட் பண்ண மாட்டேன். இந்த சபை உறவு கூட யாரு உருவாக்கி தந்தது? கர்த்தர் தந்த உறவு. இந்த உறவை நான் முறித்து விட மாட்டேன். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாம் என்னுடைய உறவு. ஒரு உறவை நானா முறிக்க கூடாது. அல்லேலூயா. பிறர் உங்களை முறிச்சா பரவாயில்ல, நீங்களா என்ன பண்ணிடாதுங்க. அதனால சிலர் நிறைய நன்மைகளை இழந்து இருக்கலாம். மன்னிப்பு கேட்கணும். முறிஞ்சதுக்கு அப்புறமா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா? எலும்பு முறிஞ்சிட்டுனா ரெண்டாவது ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். முறியாம பாத்துடுங்க. சொல்லுங்க, இருக்கிற உறவு, இருக்கிற தொடர்பு, இருக்கிற நல்ல ஐக்கியம், இருக்கிற நல்ல ஃபெலோஷிப், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃபேமிலி, நல்ல குடும்பத்தை நான் கட் பண்ணிடக்கூடாது. கட் பண்ணிடக்கூடாது. என்றைக்காயிலும் ஒரு நாள் அந்த உறவு உனக்கு தேவைப்படும். என்றைக்காயிலும் நீ ஆகாதது கல் உனக்கு மூளைக்கல் தலைக்கல்லாக ஒரு நாள் மாறும். ஒரு நாள் மாறும். ஒரு நாள் மாறும். யாரையும் அற்பமா நினைக்காதுங்க. யாரையும் சாதாரணமா நினைக்காதுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். நமக்காக பரிதபிக்கிற ஒரே ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு. ஒண்ணு மட்டும் சொல்லுவேன், இயேசுப்பா விட்டு ஒரு இடம் போயிடாருங்க. இன்னும் ஒரு உபதேசம் சொல்லிட்டு நான் வர்றேன். எங்கு வந்து அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அவர் வந்து எங்கு வந்து அவரால் உதவி செய்ய, முதலாவது எனக்கு உதவி செய்வாரான்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானா? உங்களுக்கு உதவி செய்வார். இந்த காரியத்துல உதவி செய்ய முடியுமா நீங்க நினைக்கிறீங்க? இந்த காரியத்துல உதவி செய்வார். இந்த இடத்துல வந்து உதவி செய்ய முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். எந்த இடத்துல வந்து உதவி செய்வார். எந்த சூழ்நிலைகள் வந்து உதவி செய்வார். எந்த இடத்துக்கு வருவார், எந்த நாளில் வருவார், எந்த நேரத்திலும் வருவார், எந்த வினாடியிலும் வருவார். அல்லேலூயா. கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் வருவார்.
கதவு பூட்டப்பட்டிருந்தாலும் வருவார். உங்களை வீட்டுக்குள்ள வச்சு நீங்க கதவை பூட்டினாலும் வருவார். உங்களை வீட்டுக்குள்ள வச்சு பிறர் கதவை பூட்டினாலும் வருவார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19-20 அவர் பூட்டிய வீட்டுக்குள்ளாக வந்தார். அதுல நீங்க படிக்க வேண்டாம், நேரம் இல்ல. அவங்க பயந்து, யூதர்களுக்கு பயந்து போயிருக்கிறாங்க. அங்க எதுக்கு இயேசு வந்தார்? நான் சொன்னேன் அன்னைக்கு குட் ஃப்ரைடே, இயேசு வந்தா சும்மா வர மாட்டார். இயேசு வந்தா சும்மா வர மாட்டார். அதில் நான் என்ன சொன்னேன், நானும் சும்மா நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன், சும்மா வர மாட்டார். அங்க வந்து பயத்தை போக்கும்படியாக வந்தார். எதுக்கு வந்தார்? பயந்து போய் பயத்தை போக்கும்படியாக வந்தார். பூட்டிய வீட்டுக்குள்ளாக வந்தார். சமாதானத்தை கொடுக்கும்படியாக வந்தார். சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக வந்தார். இயேசு வந்த போது சமாதானம் வந்துட்டு, பயம் மாறி போயிட்டு, சந்தோஷம் உண்டாயிற்று. அருமையான கர்த்தருடைய பிள்ளைங்க, ஏன் பயம், ஏன் போராட்டம், ஏன் சமாதானம் இல்ல? இயேசுவை வச்சிடுங்க, இயேசுவை விட்டுறாதுங்க. இயேசு வந்துட்டா போதும். இயேசு நினைங்க, எப்போ நினைங்க, எப்பொழுது நினைங்க, இயேசு நினைங்க. இயேசு வந்துட்டார்னா எல்லாம் சஞ்சலம், தவிப்போம், எல்லாம் ஓடிப்போம். இயேசு வந்துட்டார், பூட்டிய வீட்டுக்குள்ளாக வருவார். பேதுரு 2 முறை, ஆனால் 2 நேரத்திலும் இயேசு அங்கு கடந்து போய், நிச்சயமாய் சிறைச்சாலைக்குள்ளே ஆண்டவர் பூட்டிய வீட்டுக்குள்ளாக கடந்து போய் அவனை விடுதலையாக்கும்படியாக கடந்து போனார். அது ராத்திரியா இருந்தாலும் அவருக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவு நேரத்துல நம்ம குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா, நம்ம குடும்பத்துல ஒரு போராட்டம், நம்ம பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நம்ம யாரும் என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. அப்ப ராத்திரியில சீசர்களுக்கு பிரச்சனை ஒரு முறை வந்தது கடல்ல. அப்ப இயேசு என்ன பண்ணாரு? மார்க் 6ஆம் அதிகாரம் 48-49 வசனத்தை நீங்க படித்து பார்க்கும் பொழுது, மார்க் 6:48-49 எதிராயிருந்தபடினால் ரொம்ப வருத்தப்படுகிறதை இயேசு கண்டார். நீங்க வருத்தப்பட்டிருப்பதை யார் பார்க்கிறார்? இயேசு கண்டு தூங்குற நேரம், இயேசு தூங்கட்டும்னு சொல்லிட்டு மனுஷனா தான் இருந்தார், மாம்சத்துல தான் இருந்தார். அவரு தூக்கம் கட்டாயம் வந்திருக்கும். என்ன முறைச்சு பாக்குறீங்க? இயேசு தூங்குனாரா இல்லையா? இயேசுக்கு சரீர பிரகாரம் களைப்பு இருந்ததா இல்லையா? ஆமா, அப்ப இருந்தது. அவர் 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் வந்தார். அதனால அவருக்கு களைப்பு இருந்திருக்கும். ஆனா அவர் பார்க்கிறார். அவர் எங்க இருந்தாலும் நம்முடைய ஜனங்களை பார்ப்பார். அவர் எங்க இருந்தாலும் நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும், பார்க்கிறார். நீங்க படக்கூடிய கஷ்டம் தெரியும், 2வது செய்கிற வண்டவாளமும் தெரியும். நான் படுற கஷ்டம் மட்டும் தான் தெரியுமா? நான் செய்கிற என்னென்ன கோல்மால் வேலையெல்லாம் செய்யறேன், எல்லா கோல்மாலும் அவருக்கு தெரியும். நக்கல், நையாண்டித்தனம், கிண்டல், கேலி எல்லாம் யாருக்கு தெரியும்? நம்மளை விட அவர் பல மடங்கு. உண்மையா இல்லையா? இது நம்மளை விட பல மடங்கு எல்லாம் அவருக்கு தெரியும். பாருங்க, பார்த்து என்ன சொல்றாரு, அந்த படிங்க அந்த வசனத்தை. 4ஆம் ஜாமத்துல எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல கடல் மேல் நடந்து வந்துட்டார் ஐயா. 4ஆம் ஜாமத்துல ராத்திரியில பாருங்க, யார் அந்த ராத்திரியில உதவி செய்ய முடியாம இருந்தாலும் என் ஆண்டவர் உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாயிருக்கு. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிடவே மாட்டார். ஆமேன். இதெல்லாம் சொன்ன ஆண்டவர் ஒரு 4 காரியம் பார்த்தோம், அப்படித்தானே? தடைகளை புரட்டி போடுகிறவராக இருக்கிறார், இப்பொழுதும் இருக்கிறார். செய்யும் வேலையில் பலனை தருகிறவராக இருக்கிறார். நம்மேல் கரிசனையும் அக்கறையும் அன்பும் உள்ளவராக இருக்கிறார். 4வதாக எங்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதெல்லாம் என்னன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா நடந்ததான நிறைய காரியங்கள். இன்னும் இந்த சம்பவம் உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி நடந்த காரியம், அதை நான் ராத்திரியிலும் வர முடியும் அப்படிங்கிறதுக்காக காண்பித்தேன். சிறைச்சாலையில் நடந்த காரியம் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு நடந்த காரியம். அது இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா நடந்ததான ஒரு காரியம். அப்ப இயேசு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான், இப்ப இந்த உலகத்துல இருக்கும் போது மட்டும் இது நடக்கல. இயேசு பரலோகத்துக்கு போன போறதுதான் பேதுரு சிறைச்சாலையில் இருந்தார். அப்போ இயேசு பரலோகத்துல இருந்தாலும் சிறைச்சாலைக்கு வர முடியும். நம்ம அதை வந்துட்டு நம்ம சாதாரணமா நம்ம என்ன பண்ணோம், புரியணும். நான் எங்க இருந்தாலும் ஆண்டவர் வருவார். இப்படி எல்லாம் பார்த்தோம். இறுதியிலே நாம செய்ய வேண்டிய 2 காரியம் உண்டு. அப்போஸ்தலர் 1:5 நமக்கு 2 காரியம் வேணும். 1, ஆகையால் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்துல கேள்விப்பட்ட காத்திருங்கள். எதற்காக காத்திருக்கணும்? அல்லேலூயா. ரேஷன் கடையில 4000 ரூபாய் கொடுத்தா காத்திருப்போம்.
வேற யாரையாலும் 1,00,000 ரூபாய் தர்றோம் அப்படின்னு சொன்னா காத்திருப்போம். ஆனா இங்க எது காத்திருக்க சொல்றார்? வாக்கு தத்தத்தை பெற. என்ன வாக்கு தத்தம்? பிதாவின் வாக்கு தத்தம். பிதாவின் வாக்கு தத்தம் என்னது? யோவேல் 2:28, நான் கடைசி நாளிலே மாம்சமான யாவரும் என் ஆவியை ஊற்றுவேன். அது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நிறைவேறிற்று என்று சொல்லி பேதுரு அங்கு எழுதுகிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே ஆமென் எழுதப்பட்டது இன்றைக்கு நடந்தது. எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றாங்க. அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அந்நிய பாச அடையாளத்தோட நீங்க யாராலும் பெறலைன்னா நீங்க அதுக்காக காத்திருக்கணும். அதுக்காக வேலை கொடுக்கிற எஜமானு காத்திருக்கிறோம், என்னென்ன வேணும்னு காத்திருக்கிறோம் இல்லையா? நீங்க இனி எது காத்திருக்கணும்? இனி சொல்லுங்க. பரிசுத்தாவிய பிதாவின் வாக்கு தத்தத்தை நிறைவேற என்ன பண்ணுங்க? இதுவரைக்கும் பெறாதவங்க காத்திருங்க. இரண்டாவதாக என்ன சொல்றார்? மத்தேயு 25:19, நாம் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று, பரிசுத்தாவிய கட்டாயம் பெறணும். ஆமென். பெறாதவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க, வாஞ்சியோட கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, கரங்களை உயர்த்தி. அப்ப அந்நிய பாஷை பேசல, இன்னும் நாம் பரிசுத்தாவின் அபிஷேகம். அந்நிய பாஷை என்பது ஒரு அடையாளம் தான். அடையாளம் தானே, அபிஷேகத்தின் அளவல்ல, அது ஒரு அடையாளம். நிறைய அந்நிய பாஷை பேசினா நிறைய அபிஷேகம் இருக்குங்கிறதல்ல. அபிஷேகம் என்பது ஒரு பாத்திரத்துல எந்த அளவுல தண்ணீர் ஊற்றப்பட்டு நிரம்பி கொண்டிருப்பதற்கு என்பதுக்கு அடையாளம். அந்நிய பாஷை என்பது ஒரு வரம். நிறைய பேசுகிறதுனாலே அபிஷேகம் அதிகமா இருக்கிறது என்பது அல்ல. நம்முடைய வாழ்க்கையில அந்நிய பாஷை அடையாளம் வேண்டும், ஆனால் அபிஷேகத்தின் நிறை வேண்டும். கணுக்கால் அளவுல, முழங்கால் அளவுல, இடுப்பளவுல நீச்சல் ஆளலாம். அபிஷேகத்துல நீங்க இங்க வந்து குதித்து ஆராதிப்பது மட்டுமல்ல, தனியாக இருந்த ஆவில நிரம்பணும். அதுதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். வீட்டுல கதவை பூட்டிட்டு யாரும் இல்லாத நேரத்துல நல்லா பாடி ஆராய்ச்சி குதிச்சு துள்ளி நல்ல மகிமையா இருங்க. கை கால்கள் உள்ள வியாதி பலகீனம் எல்லாம் மாறிடும், மூட்டெல்லாம் பலப்பட்டுரும். 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எப்பவுமே ஜெபம் பண்றது உங்களுக்கு தெரியும். இப்படி 2 காலம் முடக்கி அப்படி உட்கார்ந்துருவேன். ஜெபத்துல கூட நம்ம அப்படிதான் மேக்சிமம் இருப்போம். அப்போ திடீர்னு மூட்டு வலி. இனி என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது, இனி என்னதான் ஆகணும். இனி பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் வயசானவங்க இருக்காங்கல்ல, அதே போல ஒரு சேர் போட வேண்டியதான் போல இருக்கு, நமக்கு வயசாயிட்டு அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா அந்த கால்ல கை வச்சு 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 ஜெபம் பண்ண மறுபடியும் இன்னைக்கு வரைக்கும் முழங்கால நிற்பதற்கு ஆண்டவர் பலனை தந்தார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்தாவின் அபிஷேகத்துல நீங்க நிரம்பி ஜெபிக்க 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 நம்ம பலகீனம் தான். அப்போஸ்தலர் பவுலை குறித்து பார்க்கும்போது குள்ளமான மனுஷன், 4 அடி தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பலகீனம் இருந்தது. ஆமென். அவனுடைய கண் எப்பொழுதும் அது ஒரு தண்ணீர் சொரிந்து கொண்டிருந்தது. அவனுடைய மூளையில ஒரு கட்டி இருந்ததா. கிட்டத்தட்ட 20-25 வருடங்கள் அதே கட்டியோடு தான் அவர் என்ன பண்ணார், ஊழியம் செய்தார். அதான் அவர் சொன்னார், பலகீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கிறிஸ்தவமா வந்துட்டு எனக்கு பாடு இல்ல, போராட்டம் இல்ல, உபத்திரம் இல்ல, ஒண்ணு இல்ல. இவைகளெல்லாம் உண்டு. இவைகள் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அப்ப அபிஷேகம் ஏன் ஜெபிக்க முடியல? 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல. ஏன் இல்ல? அபிஷேகம் இல்ல. ஏன் சோர்ந்து போறோம்? அபிஷேகம் இல்ல. ஏன் பக்தி விருத்தி அடையல? அபிஷேகம் இல்ல. ஏன் வசனம் எனக்கு புரிய மாட்டேங்குது? அபிஷேகம் இல்ல. அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா ஒருவர் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை என்று வசனம் சொல்லுகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து போதித்துக் கொண்டே இருப்பார். அதுக்காக சர்ச்சுக்கு வர வேண்டாம் என்பது அல்ல. நான் அபிஷேகம் பண்ணிட்டா பயங்கர பரலோகத்துக்கு மேல போயிருவேன் அப்படிங்கிறது அல்ல. அல்லேலூயா. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமா ஆண்டவர் நம்மை நிரப்பிக் கொண்டிருப்பார். கடைசியாக மத்தேயு 25:19, நீங்கள் உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். உங்களுக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. நீங்கள் உலகம் எங்கு போய், இப்ப பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, எல்லாரும் கையை பிடிச்சிடுங்க, பக்கத்துல உள்ளவங்கள சொல்லுங்க, கதையெல்லாம் நிஜம்னு சொல்லிருங்க. மத்தேயு 28:19, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய். யாரு கை கொடுக்காம இருக்கிறீங்க? கையை கொடுங்க. பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிக்கணும். இதுதான் கீழ்ப்படிதல். அவன் சொல்ற கரெக்டா, சோப்பு சட்டை கரெக்டா சொல்றாரு. அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவருக்கு எப்படிப்பட்ட ஆளு. அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அவர் கரெக்டா சொல்றாரு, மீதி யாருக்கும் புரியல. அல்லேலூயா. அப்ப கீழ்ப்படிதல்னா நீங்க புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி
பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வேலை என்னது? நம்ம வேலை என்னது? சீசராக்கணும். சகல ஜாதிகளையும் சீசராக்கணும். முதலாவது நான் சீசர் ஆகணும். அல்லேலூயா. விசுவாசினா யாரு? விசுவாசினா யாரு? நீங்க அன்னைக்குள்ள செய்திக்கு வரல. நமக்கு ஏதாவது கிடைக்குமா, செய்தி மறந்துடக்கூடாது. நமக்கு எதுமா கிடைக்குமான்னு நினைக்கிறவங்க விசுவாசி. இயேசுக்கா ஏதாலும் செய்யணுமான்னு நினைக்கிறவங்க ஆமா. இதெல்லாம் வந்துட்டு பசுமரத்து ஆணி போல பதியணும். அல்லேலூயா. சீசர் ஆகணும். அப்ப நம்ம யாரா மாறணும்? ஃபர்ஸ்ட்ல சீசர்கள் எல்லாரும் 120 கூடி இருந்த போது எல்லாரும் எதை பெற்றிருந்தாங்க? பரிசுத்தாவி. அப்ப சீசர்கள் யாரு? பரிசுத்தாவியை பெற்றவங்க. அப்ப பரிசுத்தாவி பெறலன்னா யாரு? விசுவாசி. விசுவாசிக்கிற நிலையை விட்டு சீசனாக மாறணும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க சீசர் ஆகுங்க, அடுத்தவங்களை சீசர் ஆக்குங்க. 2 வேலை உண்டு. உலகத்துல ஒரு வேலை, சபையில ஒரு வேலை. ஆத்துமக்களை ஆதாயம் செய்யுங்க. நிச்சயமாய் ஆமீன். அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இன்னைக்கும் சில பிள்ளைங்க ஞானஸ்நானம் எடுக்க போறாங்க. நீங்க இன்னும் அநேகரை ஞானஸ்நானத்துக்கு நேரம் நடத்தணும். அல்லேலூயா. ஆமீன். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெப நிலையில் எழுந்து நிற்போம்.